இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு கீபோர்டு வாசிக்க தெரிஞ்ச உடனே நம்ம பெரிய ஆள் ஆயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம பாட தெரிஞ்ச உடனே பெரிய ஆள் ஆயிடலாம் அப்படின்னு நினைச்சிடறாங்க. இல்லைன்னா நமக்கு பிரசங்கம் பண்ண தெரிஞ்ச உடனே பெரிய ஆள் ஆயிடலாம், இந்த மாதிரி டேலண்ட் எல்லாம் இருந்துச்சுன்னா பெரிய ஆள் ஆயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லவே இல்லைங்க. டேலண்ட் இருக்கிறதுனாலையோ, உங்களுக்கு வந்து 10 கீபோர்டை ஒன்றா வச்சு எனக்கு வாசிக்க தெரியும் அப்படின்றதுனாலையோ, நீங்கள் ரொம்ப அழகாக பாடுறதுனாலையோ, இல்லைன்னா உங்களுக்கு மல்டி டேலண்ட் உங்களுக்குள்ள இருக்கிறதுனாலையோ, அதெல்லாம் வேணும். அது இருக்கிறதுனால நீங்கள் வந்து பெரிய ஆள் ஆவீங்கன்ற அந்த கற்பனையில் இருந்துடாதீங்க. இன்னைக்கு இருக்கிற யூத்ஸ் நிறைய பேர் அப்படி தான் மாறிட்டாங்க. ஒரே ஒரு அழகான பாட்டு எழுதிடணும், அவ்வளோதான், அது யூடியூப்பில் போட்டுறணும், அவ்வளோதான், நம்ம ஃபேமஸ் ஆயிடணும், நம்ம அப்படி பண்ணிடுவோம், இப்படி பண்ணிடுவோம், நம்ம அடுத்து பெரிய ஆள் ஆயிடுவோம். இல்லவே இல்லைங்க, இல்லவே இல்லை. உங்களை நீங்கள் ஆண்டவருக்காக சாதிக்கணும், நீங்கள் பெரிய ஒரு ஊழியத்தை ஆண்டவருக்காக செய்யணும், இந்த உலகத்தில் நீங்கள் ஆண்டவருக்காக பெரிய காரியத்தில் நிற்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஆண்டவரோட உள்ள உறவு உங்களுக்கு சரியாக இல்லை அப்படின்னா, நீங்கள் ஆண்டவரோட நெருக்கமாக இல்லைன்னா, உங்களுடைய லைஃப்பில் வந்து ஆசீர்வாதங்கள் வரலாம், ஆனால் ஆண்டவரோட சேர்ந்த ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் வரவே வராது. நிச்சயமாக அது உங்களுக்கு கிடைக்காது. இன்னைக்கு நிறைய பேர், நான் என்ன நினைக்கிறேன்னா, இன்னைக்கு ஆண்டவருக்காக பேசுறதுக்கு நிறைய பேர் எழும்பிட்டாங்க. ஆண்டவருக்காக நான் அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன், அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன், அந்த ஆத்துமாக்காக அதை பண்ணிடுவேன். ஆனால் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஆண்டவர் வந்து ஆண்டவருக்காக பேசுறவங்களை இல்லைங்க, ஆண்டவரோட பேசுறவங்களை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. நீ ஆண்டவருக்காக பேசணும்னு ஃபர்ஸ்ட் ஆசைப்படுறது தப்புன்னு சொல்லலை, ஆண்டவருக்காக பேசணும் கண்டிப்பா. ஆனால் அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடியும் நீ ஆண்டவரோட நீங்க பேசணுன்றத மறந்துடக்கூடாது. ஆண்டவர் சொல்லும்போது சொல்ற, நீங்க கூப்பிடாட்டா இந்த கல்கள் கூப்பிடும். இந்த காலத்தில் நீ மௌனமா இருந்தால் யூதருக்கு சகாயம் ரட்சிப்பும் வேறு ஒரு இடத்திலிருந்து வரும். ஆண்டவர் ஒருத்தரை ரட்சிக்கணும் அப்படின்னு நினைச்சார் அப்படின்னா யாரை கொண்டாயிலும் ரட்சிப்பார். ஒரு சின்ன குழந்தையை கொண்டு கூட ஆண்டவர் உங்களுக்கு சுவிசேஷத்தை கொடுக்கறதுக்கு அவரும் பெரிய விஷயம் எல்லாம் இல்லை, அழகா ஆண்டவர் கொடுத்துட்டு போவார். ஒரு உலகத்தான வச்சே ஆண்டவர் வந்து நிறைய பேரை சந்திப்பார். ஏன், ஆஃப்டர் ஆல் ஒரு பிசாசை வச்சே ஆண்டவர் நிறைய மனுஷங்களை ரட்சிச்சிருக்கிறாரு. ஆண்டவர் வந்து ரட்சிக்கிறதுக்கு தடை இல்லை. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஆண்டவருக்காக சாதிக்கணும், ஆண்டவருக்காக நிற்கணும், நான் அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், நான் ஒரு பெரிய ஆள் ஆகணும் அப்படின்ற அந்த மனசுல இருக்கிற அந்த காரியத்தை எல்லாம் மூட்டை கட்டி எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு, ஆண்டவரே இந்த வருஷம் இந்த யூத் கன்வென்ஷன்ல ஒரே ஒரு தீர்மானம் எடுக்கிறேன், உங்களோட நான் ரொம்ப நேரம் பேசணும் ஆண்டவரே, உங்களோட ஒரு ஃப்ரெண்டை போல பேசணும்ப்பா, உங்களை போல ஒரு நண்பனை போல பேசிட்டு உங்களை ரசிச்சுட்டு உங்களோட பழகிட்டு, நீங்க விருப்பப்படுறீங்களா, நீங்க ஆசைப்படுறீங்களா, நீங்க என்ன ரசிக்கிறீங்களா அப்படின்ற ஒரு எண்ணத்தை மட்டும் இங்கே இருக்கிற யாரெல்லாம் மனசில் நினைக்கிறாங்களோ, நான் நம்புகிறேன் உங்களை யாரும் உயர்த்த வேண்டிய அவசியம் இல்லை, உங்களை யாரும் தூக்கி விட வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு யாரும் மைக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, மறைவில் அந்தரங்கத்தில் பார்க்கிறவனுடைய பிதா உங்களுக்கு எப்படி வெளியரங்கமாய் பதில் கொடுக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆனால் உங்களை குறித்து நீங்கள் பேசி, உங்களை குறித்து நீங்கள் பாடி, உங்களை குறித்து நீங்கள் உங்களை பெரிய ஆள் ஆக்கணும்னு நினச்சா, நிச்சயமாக சொல்கிறேன், அது ரொம்ப நாள் உங்கள் வண்டி ஓடவே ஓடாது. அதனால் ஒரே ஒரு தீர்மானம், படிக்கிறது ஓகே, எல்லாத்தையும் ஒரு பக்கத்தில் வச்சுட்டு, இந்த உலகத்தில் ஆண்டவர் வந்து மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கறதற்காக ஒரு சில வாலிபர்களை தேடிட்டே இருக்கிறாரு. யாருன்னு தேடுறாரு. படித்தவங்களை ஆண்டவர் தேடலை, அந்த பெரிய பேக்ரவுண்டில் இருக்கிற அவனை கூப்பிடு அப்படின்னு எல்லாம் ஆண்டவர் தேடலை. அழகா இருக்கிறவன் யாரு, அவனை மட்டும் தனியாக செலக்ட் பண்ணு, அவனை தான் இனி நான் பயன்படுத்த போறேன் அப்படின்னு யாரையுமே ஆண்டவர் தேடலை. ஆண்டவர் இந்த கூட்டத்திலே, இந்த யூத் கன்வென்ஷன்லே யாரை மட்டும் ஆண்டவர் தேடுறாரு தெரியுமா? எல்லாத்தையுமே மறந்துட்டு, எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு, எது மேலையுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாம ஒரே ஒருத்தர் மேல மட்டும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு பாருங்களேன், ஒரே ஒருத்தரை மட்டும் நினைச்சிட்டு இருக்காங்களா பாருங்களேன். அவரோட யாரெல்லாம் பேசுறாங்களோ அவங்கள நம்பி கர்த்தர் பெரிய பெரிய பொறுப்புகளையும் பெரிய பெரிய ஆசீர்வாதங்களையும் கொடுக்கறதற்கு ரொம்ப ஆயத்தமா இருக்கிறாரு. கர்த்தர் நினைச்சிட்டே இருக்கிறாரு. நான் உங்களை அழைக்கிறேன், உங்களை எல்லாரையும் கூப்பிடுறேன். நீங்களாம் ரொம்ப படிச்சவங்க, உங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட்ஸ் பெரிய பேக்ரவுண்டா இருக்கலாம். நான் அப்படி இல்லை. என் ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லாம் பெரிய அளவு இல்லை. நான் ரொம்ப படிக்கல. நான் நினைக்கிறேன் ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லாத என்னையே ஆண்டவர் வந்து இப்படி நிறுத்த முடியுமே. ஆனால் இங்கே இருக்கிற உங்களை வந்து பெரிய பெரிய உயரங்களுக்கு கொண்டு போகிறதுக்கு ஆண்டவரால் முடியும். ஆண்டவர் ஒன்று மட்டும் கேட்குறாரு, மகன் எதுவுமே என்ன வேணாப்பா, என் கூட உன்னால பேச முடியுமா?